எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, நேற்று எல்லாருமே பார்த்துருக்கிறத தாண்டி எல்லாருமே அதிர்ச்சி ஆகிட்டோம். என்னென்னா, தளபதி விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா மேடம் விவாகரத்துக்கு பெட்டிஷன் போட்டது தான். அப்போ அவங்க பெட்டிஷனில் நிறைய குறைகள் சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் இன்னும் சில குறைகள் சொல்லியிருந்தாங்க. என்னை வெளியில் யாரையும் தொடர்புகளை சொல்லி விடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க. பழைய படம் தான், காயத்ரின்னு ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. பயங்கர வில்லன் கேரக்டர். அதாவது காயத்ரிங்கிற படத்தை யாராச்சும் போய் சர்ச் பண்ணி நீங்கள் அந்த படத்தை நீங்கள் முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரஜினி சாராக இப்படி நடிச்சிருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமாக டெரராக இருப்பார். ஏன்னா ஸ்ரீதேவி மேடம் அவங்கள எந்த ஒரு கான்டாக்ட் பண்ண விடாமல் வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சு அடைச்சி வச்சுருப்பார். அவங்க எட்டி குச்சிலாம் போக ட்ரை பண்ணுவாங்க. வெளியில் யாராட்டையும் போய் வெளியில் எப்படியாவது வீட்டை விட்டு தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் முடியாது. அப்படி இருந்து கிளைமேக்ஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கதை. இப்போ நான் ஏன் இது காயத்ரி படத்தை பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் ஸ்ரீதேவி அவங்க வீடு ஃபுல்லாக அடைச்சி வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த காலத்திலே இப்போ சங்கீதா மேடம் இருக்காங்க. அவங்கள்ட்ட ஃபோன் இல்லையா, அவங்க பையன்கிட்ட பேசுறது இல்லையா, அவங்க பொண்ணுகிட்ட பேசாமலாம் இருப்பாங்க. ஏன்னா வெளியில் யாரையும் தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு பண்ணிட்டாரு விஜய் அப்படின்னு சொல்லிலாம் பெட்டிஷனில் கொடுத்துருக்காங்களே. இதுலேருந்தே தெரியலையா மக்களே, இது ஒரு அப்பட்டங்கமான ஒரு பொய் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சித்தரிக்கப்பட்டது தான். சங்கீதா அவர்களுடைய பின்னணியில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத நேற்று ஒரு பதிவில் நான் சொல்லியிருந்தேன். நான் இதில் எந்த ஒரு மாட்டுக்கருத்தும் கிடையாதுங்க. திமுக அவங்கள இயக்குறாங்க அப்படிங்கிறதுல அவங்களுடைய புகார் மனுவிலே தெரிஞ்சு போச்சு. அவங்க டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணாங்களே, அந்த மனுவிலே தெரிஞ்சு போச்சு. பொதுமக்கள் நிறைய பேர் இன்றைக்கி காலையில் வேறு யூடியூப் சேனலில் பார்த்தோம்னா பொதுமக்கள் அவ்வளோ பேர் கருத்து சொல்லியிருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் தான் சங்கீதா அவர்களுக்கு அந்த அறிவு வந்துச்சா, இப்போ தான் அவங்களுக்கு கண்களாக திறந்துருச்சான்னு சொல்லிலாம் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கிறாங்க. ஏன் நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்களுக்கு எப்போ கருத்து வேறுபாடு வந்துச்சோ அப்போவே அவங்க பெட்டிஷன் அப்ளை பண்ணியிருக்க வேண்டியதானே. யோசிச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா தேர்தல் முடிஞ்சு பண்ணியிருக்க வேண்டியதானே. இப்போ தேர்தல் நேரத்தில் பண்ணுறாங்கன்னா, திமுக என்னென்னலாம் பண்ணிச்சு விஜய் அவர்களை எதுவும் பண்ண முடியல. இப்போ நேராக குடும்பத்துக்குள்ளே உள்ளே அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க, வேலை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழக மக்கள் தெளிவாக இருக்காங்க. இது ஒரு தனிப்பட்ட மனுஷனோட வாழ்க்கைங்கிறது வேற, அரசியலுங்கிறது வேற இல்லையா. ரெண்டே கம்பேர் பண்ணக்கூடாது. மக்கள் விஜய் நம்பி ஓட்டு போட்டால் தமிழக மக்களுக்கு, அப்பாவி மக்களுக்கு நல்லது பண்ணனா போதுன்னு தான் நினைக்கிறாங்க.